இங்க ஒரு ஆளு கார் கீழ ஒரு நாய்க்குட்டிய பாக்குறாரு. பாக்க பாவமா இருந்தனால அவர் வீட்டுக்கே தூக்கின்னு போயிடுறாரு. ஆனா இப்போ வீட்ல அவர் வைஃப் இந்த நாய்க்குட்டிய வளர்க்க அலோ பண்ண மாட்டாங்க. சோ இப்போ வேற வழி இல்லாம இவர் இந்த நாய்க்குட்டிய விற்க ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறாரு. அப்போ ஒரு லேடி இந்த நாய்க்குட்டிய வாங்க வராங்க. ஆனா இவர் விற்க மனசு இல்லாம முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இப்போ இவரே என்ன ஆனாலும் இந்த நாய்க்குட்டிய வளர்க்கலாமேன்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப கொஞ்ச நாள்லயே இந்த நாய்க்குட்டியுமே நல்லா வளர்ந்துருது. அப்படி ஒரு நாள் இவர் வேலைக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆனா இவர் பின்னாடியே இந்த டாகுமே ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. இப்ப இவரும் இந்த டாக வீட்டுக்கு போக சொல்றாரு. ஆனா இந்த டாக் போக மாட்டேங்குது. சோ அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுத்து வீட்ல போய் கூடுன்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த டாகுமே வீட்ல போய் கொடுத்துட்டு அவர் வரத்துக்கு முன்னாடியே இந்த டாக் வந்து அவருக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இவர் வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா வீட்டுக்கு போறாங்க. இப்படியே தினமும் நடந்துட்டு வருது. ஆனா ஒரு நாள் இவர் பிசினஸ் ட்ரிப்காக வெளியூருக்கு போறாரு. ஆனா போற வழியிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. இத பத்தி எதுவும் தெரியாம இந்த டாக் அவருக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணின்னு இருக்கு. இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.